Hi friends, welcome to Mock is Gate Academy. நான் உங்களோட கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் டில் டேட். இந்த டாப்பிக்கில் வந்து லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வருது, நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டாபிக் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எங்கே இருக்குன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கீழே யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி இது ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 368 in part 20 of the constitution deals with power of parliament to amend the constitution and its procedure. சரியா, ஆர்டிகல் 368 பார்ட் 20 தாங்க இருக்குது அமெண்ட் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் 368 அண்ட் பார்ட் 20 எப்படி நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், கான்ஸ்டியூஷனில் 3 T இருக்குதுங்க. டியோட ஆல்ஃபபெட் என்ன? PQRST. என்னது? 20 பார்ட் வந்துடும். சரியா, நெக்ஸ்ட் இந்த 368 வேணும் இல்லையா, இது எப்படின்னா நமக்கு இந்த பார்ட் 20ன்னு தெரியும் இல்லையா, 3 வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், இந்த 68 தான் கொஞ்சம் டவுட் வரும். ஸோ இந்த 20 பார்ட்டை வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு 3யோட மல்டிப்ளிகேஷன் 2 into 3 6, ஸோ 36 we will get. மறுபடியும் 36ல் 6 + 2 என்னது 368 முடிஞ்சு. ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். கான்ஸ்டியூஷனில் 3 T இருக்குதுங்க, அந்த T அப்படியே வெளில எடுங்க, 20 பார்ட் கிடச்சிரும், பார்ட் 20. சரியா, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன டிஜிட் தெரியும், என்னது 3, இந்த 2 டிஜிட் தான் வேணும் இல்லையா. இந்த பார்ட் 20 நமக்கு தெரியும். ஸோ 2 into 3 6, 6 + 2 என்னது 8, 3 into 2 6, 6 + 2 8 முடிஞ்சா. அப்புறம் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்குது. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ப்ரியாம்பிளே நம்ம பார்த்துருப்போம். அதாங்க பாருங்கள், the parliament cannot amend those provisions which form the basic structure which was ruled out by the Supreme Court in கேசவானந்தா பாரதி கேஸ். ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். மொத்தம் 3 மெஜாரிட்டி வச்சு அப்ரூவ் பண்ணுவாங்க இந்த பில்லை. ஃபஸ்ட்டு சிம்பிள், நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, தேர்ட் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம அதை லேட்டர் பார்ப்போம். இப்போ இந்த ப்ரொசீஜர் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, கேன் பி இனிஷியேட்டட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் நாட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். வெரி எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்பாங்க. ராஜ்யசபா லோக்சபாவில் ரெண்டுத்துலேயுமே மூவ் பண்ணலாம். அண்ட் நாட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். The bill can be introduced either by a minister or by a private member and does not require prior permission of the president. புரிஞ்சில்ல, மினிஸ்டரும் இது பண்ணலாம், மினிஸ்டர் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அதே மாதிரி பிரசிடெண்ட்டோட பர்மிஷன் தேவையில்லை. The bill must be passed in each house by a special majority. That is a majority that is more than 50% of the total membership of the house and a majority of 2/3 of the member of the house present and voting. புரிஞ்சில்ல இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னென்னு? அதாவது 50% என்னது டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்கணும். அந்த அப்படி அப்புறம் அந்த மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் present and voting. புரியுதா? Next one வந்து each house must pass the bill separately. In case of disagreement between two houses, there is no provision for holding a joint sitting of the two houses for the purpose of deliberation and passage of bill. புரிஞ்சுதாங்க? ஜாயின்ட் செட்டிங்க்கு இங்கே வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், if the bill seeks to amend the federal provision. ஃபெட்ரல்னால் என்ன? கூட்டாட்சி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். அது அந்த ப்ரொவிஷன்ஸில் ஏதாவது கை வைக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? Ratified by the legislative assemblies of the states by simple majority, that is a majority of the members of the house present and voting. Half of the states ஓட simple majority வேணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/3. Next one, after duly passed by both the houses, ராஜ்யசபா லோக்சபாவில் பாஸ் பண்ண உடனே and ratified by the state legislature, whether the necessary the bill is presented to the president கிட்ட போவோம். The president must give his assent to the bill. He can neither withhold his assent to the bill or nor return the bill for reconsideration. இது உங்களுக்கு புரியுதா? ஒன்று அந்த பில்லை பிரசிடென்ட் பாஸ் பண்ணிடுவார், அப்படி இல்லைனா ஒரே ஒரு வாட்டி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட்ங்க இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா, அதில் 44th அமெண்ட்மெண்ட் இன் 1978 தான் இதை கொண்டு வராங்க. அதாவது என்னென்னா, பிரசிடென்ட் வந்து only once he can send
the bill for reconsideration to the parliament. ஞாபகம் வச்சுக்கோங்க 44th amendment 1978. After the president assent, the bill becomes an act. சரியா? And the constitution stand amended in accordance with the terms of the act. ஓகே, இதுலேருந்து கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து வரணும்னா அப்படி தான் வரணும். அந்த 2/3 மெஜாரிட்டி ஒன்று, அப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்ததுன்னு கேட்பாங்க. ஒரு வாட்டி ஒரு ரீகன்சிடர் பண்ணலாம் இல்லையா, அது எப்போன்னு கேட்பாங்க. எப்போ 44th amendment 1978 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்பே சொன்னேன்ல, 3 இது இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். Next, the number of provisions in the constitution can be amended by the simple majority of the 2 houses of the parliament outside the scope of 368. என்னென்ன? Admission or establishment of new states, formation of new states and alteration of areas, boundaries, names of existing states, abolition or creation of legislative councils. Second schedule இருக்குல்ல, அந்த salaries for all the officials, presidents, governor, speaker, judge, etc. அது quorum in parliament. Salaries and allowances of member of parliament, rules of procedure in parliament, privileges of the parliament, its member and its constitution, use of English language in parliament, number of present judges in the parliament, number of present judges in the Supreme Court, conferment of more jurisdiction of Supreme Court, use of official language, citizen acquisition and termination, election to parliament and state legislature, elimination constituencies, union territories. 5th schedule, administration of scheduled areas and scheduled tribes. இதெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததை நான் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணேன். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொவிஷன் இன் த கான்ஸ்டியூஷன் நீட் டு பி அமெண்டட் பை த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், தட் இஸ் மெஜாரிட்டி more than 50% of the total member of the each house and a majority of 2/3 of the members of the each house present and voting. 2/3 சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? The provisions which can be amended by special majority are fundamental rights, DPSP and all other provisions which are not covered in first and third. இந்த FRO and DPSP தான் அடிக்கடி வரும் கொஸ்டினில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் DPSP. Next one, special majority plus ratification of legislatures. Those provisions of the constitution which are related to the federal structure. And the federal structure center state relationல பாதிப்படைகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஷுவராக வந்து half of the states legislature should be ratified by simple majority. ஞாபகம் வச்சுக்கோங்க. There is no time limit within which the state should give the contest to the bill. இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இது வரைக்கும் கேட்டுட்டாங்க. அவங்க அனுப்புகிறாங்க இல்லையா லெஜிஸ்லேச்சருக்கு, அது வந்து டைம் லிமிட் கிடையாது, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு. புரியுதா? The following provisions can be amended by special majority are the election of the president and its manner, extent of the executive power of union and states, Supreme Court and High Courts, distribution of legislative powers between union and states, any of the list in the 7th schedule, representation of states in பார்லிமெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குங்க. இந்த பிரசிடெண்ட்டை தவிர்த்து இது எல்லாமே ஸ்டேட்ஸு, இந்த ஹைகோர்ட்டு, இங்கேயும் பாருங்கள் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸு, 7th ஷெடியூலு, இங்கேயும் ஸ்டேட்ஸ். ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த செகண்ட் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் என்ன டிபிஎஸ்பி, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் டில் டேட். இதில் இருந்தால் கொஸ்டின் வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 9th ஷெடியூலுங்க. டு ப்ரொடெக்ட் த லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அதர் லாஸ் இன்க்ளூடட் இன் இட் ஃப்ரம் த ஜுடிஷியல் ரிவ்யூ. இது ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன் அந்த ஆர்டிக்கல் 1 to 4 படிக்கிறப்பே. அப்போ வந்து நல்ல நிலமை வந்து ஜமீன்தாஸ் கிட்ட தான் இருக்கும். அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை போய் முறையிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லாவை மேக் பண்ணி 9th ஷெடியூலில் போட்டுருவோம். 9th ஷெடியூலில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ நாட் பாசிபிள். பட் இட் லேட்டரான் நிறைய ஜட்மெண்ட்லாம் வந்துச்சு. அப்போ வந்து பொறுத்த வரைக்கும் இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க இந்த 9th ஷெடியூலில். நெக்ஸ்ட், எம்பவர் த ஸ்டேட் டு மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 7th அமெண்ட்மெண்ட் என்னது? அட் 1956 reorganization of states on linguistic basis. And
இது ஞாபகம் இருக்குதாங்க, அந்த ஃபசில் அலி. நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் 9 in 1960, அட்ஜஸ்ட்மெண்ட் டு இந்தியன் டெரிட்டரிஸ் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் பாகிஸ்தான். 10 வந்து 1961, தாதர் நாகர் ஹவேலி வந்து நம்ம போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து வாங்கி யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 12th வந்து 1961, கோவா டமன் டையூ அதே மாதிரி போர்ச்சுகீஸ்டேருந்து வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு 13th one 1963ல் ஸ்டேட் ஆஃப் நாகாலேண்ட் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 371A கொண்டு வரோங்க. ஆர்டிகல் 371Aனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஞாபகம் வரணும். புரியுதா? அந்த ஆர்டிகல் 370 வச்சு 371A என்னது? நாகாலாந்து அப்படின்னு சொல்லி லிங்க் வச்சுக்கோங்க. தென் அமெண்ட்மெண்ட் 14 1962, பாண்டிச்சேரி இன்கார்பரேட்டட் into Indian Union after transfer from French. Next in Amendment 21 1967, Sindhi added as a language in 8th schedule. 26 1971, private purse paid to former rulers of princely states abolished. இது வந்து இந்திரா காந்தி பார்ப்பாங்க, அந்த முன்னாள் மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து ஒரு பென்ஷன் போயிட்டுருக்கோம், அது இனிமேல் தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதான் அது. 36 1975, சிக்கிம் included as a Indian state. Next 42 and 44, very very important. இதில் என்ன கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. 42ல் என்ன பண்ணுறாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும்தாங்க இருந்தது. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த இந்தியா பிகேம் சோஷலிஸ்ட், செக்யூலர் அண்ட் ரிப்பப்ளிக். இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸை தவிர்த்து ஆர்டிக்கல் 352 கேன் பி ப்ரொக்ளைம்ட் இன் பார்ட் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ், அதை தான் நாங்கள் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் கொண்டு வராங்க. அப்புறமேட்டு என்ன? கேன்சல்டு குவாரம் ஆஃப் அட்டண்டன்ஸ் இன் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர், அது அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த டிபிஎஸ்பி இருக்குல்ல, அதில் வந்து 3 நியூ திங்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். செகண்ட் ஒன் வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. தேர்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். சரியா? அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த 5 இதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றுறாங்க. என்னென்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் சபார்டினேட் கோர்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் சோஷியல் செக்யூலர் ரிப்பப்ளிக் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து 44th அமெண்ட்மெண்ட். நம்ம இப்போ பார்த்தோம், எதில் பார்த்தோம்? அந்த சஸ்பென்சிவ் வீட்டோ, பிரசிடெண்ட்டோட பவர் டு ரிவ்யூ, அது நம்ம பார்த்தோம்ல, அது வந்து இது கீழே தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டேர்ம் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரீஸ்டோர்டு to 5 years, then restored quorum. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 352ல் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு இருக்கிற 2 வேர்ட்ஸை வந்து ஆர்ம்டு ரிபல்லியனாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. சரியா? அது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி டெலிட்டட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 52nd அமெண்ட்மெண்ட் 1985ல் டிஃபெக்ஷன் டு அனதர் பார்ட்டி ஆஃப்டர் எலெக்ஷன் மேட் இல்லீகல், அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா. நெக்ஸ்ட்டு 61 1989ல் ஓட்டிங். நெக்ஸ்ட் 61 1989ல் ஓட்டிங் ஏஜ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 21 to 18. முன்னாடி 21 இயர்ஸாக இருந்தது, அதை 18ஆக குறைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் நம்பர் 71 1992, கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி added as languages in the 8th schedule. Next 73rd amendment in the year 1993, introduction of Panchayat Raj, addition of part 9 to the constitution. Next 74th amendment என்னது 1993ல introduction of நகர்பாலிகாஸ் அண்ட் முனிசிபாலிட்டி. இது நம்ம ஆல்ரெடி அந்த ஷெடியூல்ஸ் பார்க்குறப்ப நம்ம பார்த்துருக்கோங்க ஷார்ட்கட்டோட. தென் 86 என்னது 2002, free and compulsory education to children between 6 and 14 years. Then 92nd amendment 2003, Bodo, Dogri, Santhali and Maithili added to the list of recognized languages. அப்புறம் சர்வீஸ் டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷன் பில் இருக்கு இல்லையா, அது வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து அமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அது வந்து எப்போல்லாம் நடந்ததுன்றது தான் பார்க்குறோம்.
during 8th, 23rd, 45, 62, 79 and 95 in the years 1960, 1970, 1980, 1989, 2000, 2010. சரியா? Next 96th amendment at 2011 substituted ODA for ORIA in the 8th schedule of the constitution. ODA பதிலா ORIAன்னு மாத்துறாங்க. Next 97th amendment in 2012 introduction of 9B in the constitution pertaining to cooperative societies. Very important. 97th amendment for cooperative society in the year 2012. 101 amendment in the year 2016 GST. Next 123rd in 2017 ஒன்றும் பில் பாஸ் ஆகல, ஹோல்டிங்கில் தான் இருக்குது. 6 to grant constitutional status to National Commission on Backward Class. ஒன்று 100th amendmentடும் வெரி இம்பார்ட்டன்ட் தான் இந்த இயர் 2015. என்னதுன்னா பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் வித் பங்களாதேஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் நான் வந்து இது ஷார்ட்கட்ஸும் மென்ஷன் பண்ணலை, ஏன்னா இது எல்லாமே இன்டர்லிங்க்டாக தாங்க இருக்கும். அங்கங்கே நம்ம படிப்போம். இந்த ஜிஎஸ்டி படிக்கிறப்ப அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஷெடியூல்லே பார்த்துருப்போம், இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸ் அப்போ பார்த்துருப்போம். அதனால் வந்து அங்கே லிங்க் ஆயிரும். அதனால் வந்து நான் இங்கே ஷார்ட்கட்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். First one, in which of the constitution amendment fundamental duties were incorporated? Another 42nd. Next, the amendment associated with the to curb president's power. Another 42nd Amendment Act. Next one, which of the following was not inserted to the Constitution of India through first Constitutional Amendment Act? என்னென்ன ஆர்டிகல் கிளாஸ் 4 ஆட் பண்ணியிருந்தாங்க, 31, 31A ஆட் பண்ணியிருந்தாங்க, 9th ஷெடியூல் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதான் மெயின். அப்போ வந்து சி தான் இல்லை. கன்கரண்ட் லிஸ்ட் வாஸ் சப்ஸ்டியூட்டட் பை நியூ ஒன். இல்லை சி இல்லை. இன் விச் அமெண்ட்மெண்ட் த வேர்ட்ஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வாஸ் ஒமிட்டட் அண்ட் ஆர்ம்ட் 44th அமெண்ட்மெண்ட் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், ஏஜ் ஆஃப் ஓட்டிங் என்னப்பா 18 மாற்றிட்டாங்க. சிம்பிள் அலோகேஷன் யார் பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன். இங்கே பாருங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது 42nd அமெண்ட்மெண்ட். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து தான் கொஸ்டின் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஓப்பன் பேலட் என்ன? ரைசிங் ஹேண்ட்ஸ். சரியா? which of the following articles has been in part 4 of the constitution through 42nd amendment? என்னது? 37A and 43A. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.